ராணிப்பேட்டை வாரச்சந்தை நடைபெறும் இடத்தின் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முகாம் நடைபெற்றது. நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது ஏராளமான புதிய உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களது அடையாள குறிப்புகளை தெரிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி காட்டூரை சேர்ந்தவர் அசன் பிவி. இவருக்கு 15 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இவர் தனது முதல் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து ராஜா முகமது என்பவரை அசன் பிவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இவர் தனியார் பள்ளியில் காவலாளியாக பணிபுரிந்து வரும் நிலையில் ராஜ் முகமது அசன் பிவியின் மகளான 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததோடு அதை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து வைத்து சிறுமியை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதை தெரிந்த அசன் பிவி இச்சம்பவம் குறித்து திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் காவல்துறையினர் ராஜா முகமது மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த 32 வயதுடைய பெண் அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் முத்துக்குமார் மற்றும் ரமேஷ் ஆகியோர் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து ஆபாச வார்த்தைகளால் பேசி தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளனர். இதையடுத்து அந்த பெண் சத்தம் போட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வருவதை பார்த்ததும் அந்த பெண்ணை மிரட்டிவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து அந்த பெண் கோயம்பேடு போலீசில் புகார் அளித்ததன் பேரில் கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட நபர்களை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கோயம்பேட்டை சேர்ந்த முத்துக்குமார் ரமேஷ் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்துக்குமார் கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிக்கரணை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இரவு நேரத்தில் கடைகளின் ஷட்டர் பூட்டுகள் லாபகமாக உடைக்கப்பட்டு கொள்ளை போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இது தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதையடுத்து போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மன்மதனை கைது செய்தனர். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் ஆவடியில் வாடகைக்கு வீடு எடுத்து சென்னையில் பல பகுதியில் கடை ஷட்டர் பூட்டுகளை உடைத்து திருடி வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதை தவிர கடை ஷட்டர் பூட்டுகளை கள்ளச்சாவி போட்டு லாபகமாக திறப்பது குறித்து யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டு திருட்டு தொழிலில் ஈடுபட்டதாக போலீசாரிடம் தெரிவித்த மன்மதன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே புதூர் புங்கனை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு புதிய கட்டிடம் கேட்டு புதிய கட்டிடம் வரும் வரை மாணவர்களை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப மாட்டோம் என கூறி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்பகுதியில் வீசிய சூறைக்காற்று காரணமாக அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்தது. பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து அங்கன்வாடி மையத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய கட்டிடம் அமைத்து தரும் வரை தங்களது குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பப் போவதில்லை என்று கூறி கோஷங்கள் எழுப்பினர். என் பேர் சுகந்தி.
நாங்கள் பூங்கன கிராமத்தில் வசதி வரோம். எங்கள் அங்கன்வாடி மையத்தை கட்டிடம் வந்து இடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். மறுபரிசீலனை பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு வரல. கட்டடத்தை மாற்றி விட்டாங்க. கோயில் விட்டு இருந்தாங்க. கோயிலில் திருவிழா நடக்கிறதுனால திரும்பவும் எங்களை பழையபடிக்கு கட்டடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த கட்டட மேற்கூறி நம்பி பிள்ளைங்களை ஸ்கூலில் அனுப்புறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை. பயமாக இருக்குது. அதனால திரும்ப நாங்கள் ஸ்கூலுக்கு அங்கன்வாடி மையத்துக்கு வந்து நாங்கள் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை. இந்த மறு கட்டடம் வர வரைக்கும் நாங்கள் அனுப்ப மாட்டோம். மறு கட்டடம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அங்கன்வாடி மையத்துக்கு என் குழந்தைங்களும் அனுப்புவோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் சந்தீப் தீட்சித் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உலகின் 6வது பெரிய பங்குச்சந்தையாக இந்திய பங்குச்சந்தை விளங்கி வருவதாக தெரிவித்த அவர், அதானியின் பங்குச்சந்தை முறைகேடுகள் குறித்து மத்திய அரசின் அமைப்புகள் விசாரித்தால் உண்மை வெளிவராது என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி, ஊஞ்சல் வேளாம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கால்நடை பராமரிப்பு துறையில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழக அரசு கறவை பசு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வழக்கமாக வார இறுதி நாட்களான சனி, ஞாயிற்றுக்கிழமையை தொடர்ந்து திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக சென்னையில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகிறது. குறிப்பாக கார், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள், ஆட்டோ, வேன், இருசக்கர வாகனங்கள் அதிகப்படியாக செல்கிறது. இதனால் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் வட்டம் தேலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி அறையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் உண்டான கரும்புகையினால் மயக்கம் ஏற்பட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளி மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு அவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.